ஹலோ ஆல் மை வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சேனல் வரவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை விட்டு வைக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மொட்டை மாடியில் இருக்கோம். வெயில் இங்கே தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. க்ளவுடியாக இருக்கிறதுனால இங்கே வந்தாச்சு. இது அமேசான்லேருந்து வந்திருக்குது. Amazon.in அங்கேருந்து வந்திருக்குது. சரி, ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. அமேசான் பில் இருக்குது. வாவ், போயோ மைக், போயோ BY-M1 மைக் வந்திருக்குது. ஃபார் ஸ்மார்ட் ஃபோன், கேம்கார்டர்ஸ், DSLR, ஆடியோ ரெக்கார்டர்ஸ், PC எக்ஸெட்ரா போட்டிருக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சுருக்கப்பை கொடுத்துருங்க. ஆயா காலத்து சுருக்கப்பை இப்போ நவீன முறையில் வந்துடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே சுருக்கப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ சுருக்கப்பையில் என்ன இருக்குது? வந்துடுச்சு மைக்கு. இதான் போயோ மைக். போயோ இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன், கேமரா அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு எது யூஸ் பண்ணணும்னு தெரியல, பார்ப்போம். போயோ இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிசைனு சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த போயோ தேக்குது அப்படியே ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. நல்லா இருக்குது. நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து 20 ஃபீட் லென்த்துன்னு சொல்லியிருந்தாங்க. பட் செக் பண்ணால் தான் தெரியும் எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு மைக் இருக்குது. எண்டில் மைக்கு அண்ட் ஜாக். இது வந்து தெரியும் உங்களுக்கு, 3.5 mm ஜாக்கு. இது நார்மல் மைக்கு. வேறு என்ன உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். சிலிக்கா ஜெல். மைக்கோட பஞ்சு மேலே போடுறதுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்துருங்க, சட்டையில் மாட்டுறதுக்கு. உள்ளே ஒரு பேட்டரியும் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்த்துருமா? கிளிப் ஓப்பன் பண்ணுறோம். இதான் இந்த கிளிப்பு, சின்ன கிளிப்பு, ஹேண்டியாக்கு. நல்லாயிருக்கு. செம்ம டைட்டாக வேறு இருக்குது. இது எந்த இடத்துல வரும்னு தெரியல. மேபி இந்த ஷேப்பு கொடுத்துருங்க. இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ மைக் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த பஞ்சு எடுத்து மாட்டிட வேண்டியதான். ஓகே, மைக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மைக்கில் இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பேட்ரி போடணும். இந்த பேட்ரி எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கான்னு பார்ப்போமா? இதில் எதுவும் இல்லை. இதில் எதுவும் போடலை. எதுவும் ஓப்பன் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ப்ரொவிஷன் இருக்குது பேட்ரி போடுறதுக்கு. ஸோ இந்த பேட்ரி எடுத்து போட்டுருவோம். ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸ். இதுதான் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த பக்கம் போட்டாச்சு. ஓகே, போயோ மைக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ நார்மல் மொபைலோட மைக்குக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் அந்த போயோ மைக்கெல்லாம் பேசிகிட்ருக்கேன். கிளாரிட்டி டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ப்ளே பண்ணி பார்க்கல. ப்ளே பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேனுவல் புக் உள்ளே இருந்திருக்கு. நான் தான் சரியாக பார்க்கல. ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இது எங்கே வரணும், எங்கே மாட்டணும், பேட்டரி எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு கவர் ஆகும்னு சொல்லிட்டு. மைக்கு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கேபிளோட குவாலிட்டி, அதோட ஃபினிஷிங்கு, அப்புறம் அந்த ரோப்பு
எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. இந்த மைக்குக்கும் என்னோடய இயர்ஃபோனுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குது. உண்மையிலே இது ஒர்த்து தான். அப்போது இதோட இதுலேயே ரொம்ப முக்கியமாக ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சொருக்கு பை தான். உண்மையிலே நல்லா இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.